இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சென்னைக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தப்போ மோர் தாத்தானா இங்கே ஒரு மோர் தாத்தா கொண்டு வந்து மோர் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கப் அளவு மோரை வந்து நல்லா மிக்சியில் முறை வர அளவுக்கு அடித்து ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மோருக்கு தேவையான அளவு உப்பு, ஜீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மெயினாக இதுக்கு நம்ம சேர்க்க போகிறது காரமான காரா பூந்தி தாங்க. இந்த காரா பூந்தி சேர்த்தாதாங்க அந்த மோரும் காரா பூந்தியும் சேர்க்கையில் அதில் வர்ற டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். முறுமுறுன்னு காரா பூந்தியும் அந்த ஜில்லுன்னு இருக்கிற மோரும் சாப்பிடையில் சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ காரா பூந்தி போட்டு சாப்பிட்லாம். அவங்க வந்து கொஞ்சமாக தான் காராப்பூந்தி மிக்சர் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு வேறு என்னென்ன அந்த தாத்தா சேர்த்தாங்கன்னு தெரியலை. பச்சை மிளகாலாம் சேர்த்தாங்களா என்னென்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டு செஞ்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஜில்லுன்னு மோருக்கும் இந்த மொறுமொறுன்னு காராப்பூந்தியும் சேர்க்கையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. இப்போ வந்து காராப்பூந்தியும் மோரும் நான் ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு மோர் வச்சுருந்தேன். அதனால் ரெண்டையும் சேர்த்து இதை நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வயிறே நிறைஞ்சிருச்சுங்க. ஒரு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, ஒரு ஜூஸ் குடித்த மாதிரியும் இருந்துச்சு, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருந்துச்சு. சூப்பரான இந்த மோர் காராப்பூந்தி வச்சு நீங்களும் உங்கள் பசங்களுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.